சார் ட்ரெயின் எந்த வேகத்துல வந்து வேனை இடிச்சது சார்? ஏன்னா வேன் வந்து ரொம்ப மோசமா செதஞ்சிருக்கு. 95 கிலோமீட்டர் 95 கிலோமீட்டர் வேகத்துல வந்திருக்கு. இவர் வந்து கேட்டை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கணும் அந்த டைம். அதான் பண்ணியிருக்காரு. 7:06க்கு அதான் பண்ணியிருக்காரு. ரெக்கார்டு படி அப்படிதான் இருக்குது. ஒவ்வொருத்தரும் ஒரு இது பண்ணதுக்காக ஒரு நம்பர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடுவாங்க. இப்போ பப்ளிக் சொன்னா திறந்து விட்டுருவாரா? அவருக்குன்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லையா? உங்க புரோட்டோகால் நீங்க சொல்லலையா? அதுதான் அவர் அதை சத்தம் போட்டு முழுக்க அலட்சியம் தான் காரணம்ன்றீங்களா? ரெண்டு சைடும் இருக்குது. பப்ளிக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணியிருக்கணும், இவரும் திறந்துருக்க கூடாது. நடந்துக்கவே கூடாது. எல்லா ப்ரொசீஜரும் ஃபாலோ பண்ண பிறகும் இது நடந்திருக்குது. எனக்கு ஆள்தாருவா வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணேன். கேட்டு அங்கேருந்து வேன் வந்து என்ன எல்சி ஜிகே டைம் பேசினேன்னா அவர் என்ன சொல்றதுன்னா கேட்டு க்ளோஸ் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஆனால் டெய்லி வந்து இந்த டிராஃபிக் நிறையா இருந்தது, 2 வீலர்ஸ் வந்து ஓப்பன் பண்ண சொன்னாங்க. அதனால வண்டி வர்றதுக்குள்ளே பண்ணிடலான்ட்டு நான் ஓப்பன் பண்ணேன். ஆனால் வண்டி வந்துட்டேன். சார் இந்த கேட் கீப்பர் வந்து சரியா மூடல, அவரோட அலட்சிய போக்கு தான் காரணம்ன்றாங்க. மூடிதான் இருந்திருக்குது. பப்ளிக் ப்ரெஷர்னால அவர் சார் அவர் ரெகுலராவே போன் யூஸ் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு வில்லேஜர் சொல்றாங்க. இன்னைக்குமே வந்து அவர் வந்து உள்ளதான் உட்கார்ந்து இருந்தாரு, பிரச்சனை நடக்குது உள்ளதான் இருந்தாருன்ற மாதிரி சொல்றாங்க. அது எந்த வகையில உண்மை சார்? அது செக் பண்ண ரெகுலராக ஃபோன் யூஸ் பண்ணாலும் வண்டி வரும்போது அவங்க க்ளோஸ் பண்ண ஆக்சுவலாக 7:10க்கு 7:06 க்ளோஸ் பண்ணியிருக்கிறாரு. அவர் இப்போ தான் பேசணும். அப்புறம் அந்த 2 வீலர்ஸ் நிறைய வந்திருக்கிறாங்க போல. இங்கே அவங்க வந்து இவரை சீக்கிரம் ஓப்பன் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. நான் வண்டி வர போயிடுவோம்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால அவர் ஓப்பன் பண்ணியிருக்கிறாரு. அது பண்ணியிருக்க கூடாது சார். உள்ளூர் மக்கள் சொல்றதும் ரயில்வேயினுடைய விளக்கமும் முரண்பாடா இருக்கு. என்ன சொன்னாங்க? இப்போ ஜிகேட்ட பேசினதான் நான் சொல்றேன். இல்ல சார், அதாவது ரயில்வே கேட்டை வந்து அவர் மூட முற்பட்டார். ஆனா வேன் ஓட்டுநர் வந்து நான் கிராஸ் பண்ணிடுறேன்னு சொன்னாரு அப்படின்னு சொல்லி தெற்கு ரயில்வேயினுடைய விளக்கத்துல கொடுத்திருக்கு. உங்களுடைய விசாரணையில என்ன தெரிய வருது? அதேதான் இப்ப ஜிகேட்ட பேசின போதும் க்ளோஸ் பண்ணியிருக்கிறாரு. பப்ளிக் வந்து 2 வீலர்ஸ் நிறைய இருந்திருக்கிறாங்க. எங்க சீக்கிரம் போயிடுறோம், வண்டி வரக்குள்ள நாங்க போயிடுறோம், திறந்து விடுதான்னு சொல்லியிருக்கிறாங்க. மிரட்டி இருக்கிறாங்க போல. அதனால அவர் திறந்துருக்காரு. மது அருந்திருக்காரு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இல்ல. அது செக் பண்ணாரு. கேட் கீப்பர் பேர் என்ன? அவரு எத்தனை மாதம் எங்க பணியில இருக்காரு? அவர் எந்த ஊரை சேர்ந்தவர்? பங்கஜ் சர்மா 2 இயர்ஸா ஜிகே ஒர்க் பண்றாரு. ரெகுலரா அவர் ஜிகே தான். எந்த ஸ்டேட் எனக்கு தெரியல. அவரு சார் நேம் ஒன்னு சார். பங்கஜ் சர்மா. சார் எங்களுக்கு சிக்னலே வரலன்னு அவருடைய முதல்கட்ட விசாரணையில தெரிவிச்சிருக்கோம். நான் இப்போ செக்